எந்த எமர்ஜென்சி டிக்ளரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சவுத் கொரியன் மூவி ப்ளஸ் தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம்ங்க. அது சவுண்ட் டிசைனிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், முழுக்க முழுக்க படம் பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி ஃப்ளைட்லயே நடந்தாலும், எது செட் ஒர்க்கு, எது ரியாலிட்டின்னு தெரியாத அளவுக்கு அவ்ளோ நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கிரைம் த்ரில்லரா போனாலும், செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு எமோஷனல் சீக்வென்ஸ உள்ள வச்சிருக்காங்க. கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ணீர் தனியா வந்துரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒர்த்தியா இருக்கும். படம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது, மனிதம் எந்த அளவுக்கு முக்கியன்றத பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அப்படியே போற போக்குல பேசியிருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க குடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ஒர்த்தான மூவி. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. 2 மணி நேரம் 20 நிமிஷம்ன்றப்ப எனக்கு லென்த்தியா ஃபீல் ஆனுச்சு. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா என்ன நம்பி பாருங்க. படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. படத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. ஸோ ஃபேமிலியோட நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க குடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு கண்டிப்பா ஒர்த்தபிளா இருக்கும்ன்றதுல